Hi everyone and Ramadan Kareem. எல்லாருக்கும் நல்லபடியா நோம்பு போய்க்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். And இஃப்தாருக்கு வந்து இந்த டைம்ல YouTube திறந்து பார்த்தா நிறைய ஃபுட் ரெசிபீஸ் புதுசு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் வந்திருக்கும். பட் இந்த வீடியோல இன்னைக்கு வந்து ஒரு டிபிக்கல் ஸ்ரீலங்கன் வீட்ல இஃப்தாருக்கு நாங்க செய்யற மீல் அண்ட் மெயின் எங்கட சாப்பாடு என்ன அப்படின்றத தான் டே காட்ட போறேன். ஸ்ரீலங்காவில் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு எங்கட மெயின் மீல் என்னென்னு பார்த்தா கஞ்சி. அது பால் கஞ்சி அரிக்கலும், கோழி கஞ்சி அரிக்கலும், இறைச்சி கஞ்சி அரிக்கலும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஷோர்டிட்ஸ், கட்லட், ரோல்ஸ், சமோசா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ். அதுதான் எங்களோட ஒரு பேசிக் ஸ்ரீலங்கன் இஃப்தார் மீல்னு சொல்லலாம். ஸோ நான் இன்றைக்கி தலைநோம்படியால் சிம்பிளாக எங்களோட வீட்டில் ஸ்ரீலங்காவில் நாங்கள் என்ன செய்வோமோ அதை எக்ஸாக்டாக செய்ய தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய் வாட்சிங். வீட்டில் நிறைய சமைக்கிறவங்களுக்கு தெரியும், பிளெண்டர் உடஞ்சண்டா வீட்டில் ஐயோ கையொண்டே உடஞ்ச மாதிரின்னு சொல்லிக்கொண்டிருப்போம். எனக்கும் நேரத்தை பார்த்து என்னோட பிளெண்டர் காலம் நோம்பு டைம்லேயே முடிஞ்சிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா போயிட்டு ஒரு பிளெண்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண நினச்சிருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அந்த சின்ன துண்டுகள் வாரில் போகும். இது கிளாஸ் பிளெண்டர் வித் கிரைண்டர் அண்ட் மிக்சர் இந்த மாதிரி ஓகே. பட் இது வந்து கிளாஸோ இது கிளாஸ் அண்ணா எவ்வளோ இது நோம்பு காலத்தில் எல்லாருமே பிளான் பண்ணுறது என்னென்னா நிறைய நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக செஞ்சுட்டோணும் அப்படின்னு தான். பட் இருந்தாலும் சும்மா நாளில் சமைக்கிறத விட நோம்பு நாளில் வந்து நிறைய சமைக்கிற மாதிரியும் நிறைய டைம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து நான் பிளான் பண்ணது என்னென்னா சிம்பிளாக ஒரு பால் கஞ்சி, அதுக்கப்புறம் ஷோர்டிட்ஸ். நான் ஷோர்டிட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நோம்புக்கு முந்தின நாள் ரோல்ஸ், கட்லட், சமோசா எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறேன். அண்ட் அதில் ரெசிபி நான் இந்த வீடியோவில் போடலை, அது செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த வீடியோக்கு அடுத்து தான் வரும். இன்கேஸ் அந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு அப்படின்னா அதில் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கும் போய்ட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஷோர்டிட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபலூடா அண்ட் ஒரு ஸ்வீட். ஸோ இந்த சாப்பாடெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலுமோ அதெல்லாமே நான் இன்றைய காலையில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஈவினிங்கில் ஒரு 1 hour எடுத்துனேன்டா எல்லாமே குயிக்காக செஞ்சுடலாம். ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னு பார்த்தா கஞ்சிக்கு தேவையான வெள்ளரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அண்ட் தென் ஃபலூடாக்கு தேவையான கொஞ்சம் சஞ்சா அண்ட் அதுக்கப்புறம் கசகசா ஊற வைக்கிற அந்த வேலையெல்லாம் காலையில் நான் செய்ய போகிறேன். இது வந்து சஞ்சா, பட் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஃபேன்சியான திங் மாதிரி கிஃப்ட் ஏதோ ரேப் பண்ணியிருக்கிற மாதிரி இவ்வளோ ஃபேன்சியெல்லாம் ரேப் பண்ணியிருக்கிற எனக்கு என்னத்துக்குன்னு தெரியா. சஞ்சா செய்கிறது வந்து அஃப்கோர்ஸ் பெரிய வேலையோண்டே இல்லை. நல்லா தண்ணியை கொதிப்பாட்டு அதில் சஞ்சா ஷீட்டை போட்டு நல்லா கரைச்சி எடுத்தாலே சஞ்சா ரெடி. இதில் வந்து இப்போ நான் சீனி எதுவும் போடலை, ஏன்னா இது வந்து ஃபலூடாக்கு யூஸ் பண்ண போகிறதால. இப்போ நீங்கள் வந்து ஜெல்லி மாதிரி சஞ்சா செய்கிற அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனி சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வெறும் ஃபுட் கலரிங் போட்டு உங்களுக்கு 2-3 கலர்ஸில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோண்டா உங்களுக்கு ஃபலூடா செய்கிற டைம்லலாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த சஞ்சா செட் ஆகிற டைமில் வந்து நாங்கள் போயிட்டு எங்களோட கசகசாவையும் ஊற வச்சிட்டோம். ஸோ எங்களோட ஃபலூடாவுக்கு கசகசாவும் ரெடி, அதே மாதிரி சஞ்சாவும் ரெடி. ஃபலூடா வந்து அஃப்கோர்ஸ் நோம்பு டைமில் நாங்கள் அடிக்கடி செய்கிற ஒரு ட்ரிங்க். ஸோ டெய்லி இருந்துட்டு இதுக்காக சஞ்சாவோ கசகசா எல்லாம் ஊற வச்சோன்றிருக்க தேவையில்ல. கொஞ்சமாக ஒரே டைமில் ஊற வச்சுட்டோம்னா ஒரு 2 கிழமைக்கு வந்து செய்யவே தேவையில்ல. அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து ஈஸியாக எடுத்து எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலும்.
அண்ட் ஒரு கண்டெய்னருக்கு வந்து இந்த மாதிரி garlic எல்லாம் நல்லா தோல் உரித்து கழுவி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டெய்லி கஞ்சி காய்க்கிறதுக்கு இல்லாட்டி ஷோர்ட் ஈட் செய்கிறதுக்கோ இல்லாட்டி ரெகுலராக சஹருக்கு ஏதாச்சும் சாப்பாடு செய்கிறண்டாலுமோ இருந்துட்டு மறுபடியும் உரிச்சு ஒன்றிருக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் ஒரே ஒரு நாள் ஒரு 2-3 மணித்தியாலும் எடுத்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதால எனக்கு டெய்லி வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ நோம்பில் வந்து நிறைய கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிற்க தேவையில்லை. அண்ட் அடுத்தது வந்து பிலோஸ் செய்கிறதுக்கும் என் மாவை நான் இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அது நல்லா பொங்கி ஈவினிங்கில் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். இதில் வந்து ரெசிபி உங்களுக்கு எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இதில் நீங்கள் நான் மாவை வந்து எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் பெரட்டி வைக்கிறேன்றதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிலோஸ் வந்து ஒரு ஈஸியான ஸ்வீட் அண்ட் இது நீங்கள் ஒரு டைம் இந்த மாவு செஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிடும். இந்த சைட்டில் பார்த்தா எங்களோட சஞ்சாவும் ரெடி ஆகிட்டு இது இப்போ சின்ன சின்ன துண்டாக எங்களுக்கு வெட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுடலும். ஸோ என்ன மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஸோ இனி இன்ஷால்லா எனக்கு அசரி போகிற ஈஸியாக எங்களோட ஸ்ரீலங்கன் இஃப்தார் மீலை செஞ்சு முடிச்சுடலும். சமைக்க தொடங்கும் போதில் வெளில கொஞ்சம் இன்றைக்கி லைட்ஸ் கொஞ்சம் போடுவோம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா ஸ்ரீலங்காலலாம் நம்ம ரமதானுக்கு அவ்வளோ பெரியஸாக நாங்கள் டெக்கரேட்டெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறல. பட் இங்கே வந்து நோம்பு காலத்தில் வெளில போயிட்டு பார்த்தா எல்லாட்ட வீட்லேயும் வந்து லைட்ஸ், ஸ்டார்ஸ், மூன்ஸ் அண்டு பியூட்டிஃபுல்லான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கல நாங்களும் வந்து வீட்டில் ஏதாச்சும் போட்டால் எங்களுக்கும் ஒரு ரமதான் ஃபீல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நானும் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் நோம்புன்றபடியால் ஈஸியாக சிம்பிளாக எங்களோட பால் கஞ்சி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி வெள்ளரிசியை நல்லா ஊற வச்சு செய்யக்குள்ள கஞ்சி உங்களுக்கு குயிக்காக செஞ்சிடும். மேலும் அதே மாதிரி நல்லா உங்களுக்கு கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பால் கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்த்தா நாங்கள் கழுவி ஊற வச்ச இந்த வெள்ளரிசியில் கொஞ்சம் முழுசாக garlic, அதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சம் தேங்காய் பால் அண்ட் தென் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு இதை 1/2 hour ஃபஸ்ட் வேக வைக்க போகிறேன். அண்ட் இது வேகிற டைமில் நான் வந்து குயிக்காக என் ஃபலூடாவையும் செஞ்சு வச்சுட்டேன்டா எனக்கு 2 வேலையும் ஒரே டைமில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபலூடாக்கு வந்து இந்த பாலுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் உண்மையில எனக்கும் தெரியா. எனக்கு அந்த ஒரு பிரைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நான் ரோஸ் சிரப் ஊற்றி அடிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபலூடா ரெடி. நீங்கள் கசகசா வந்து ஃபலூடாவில் செஞ்ச உடனே போடலும். பட் சஞ்சா வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு முதல்ல ஜஸ்ட் போட்டால் நல்லா. அப்படி இல்லாட்டி சஞ்சாட நீங்கள் சேர்த்த ஃபுட் கலரிங் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் போகல அந்த ஃபலூடாவில் ஊறி ஊறி அப்படியே கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ நான் செஞ்ச இந்த ஃபலூடாவில் வந்து இன்னும் சஞ்சா எதுவும் போடலை. ஸோ ஜஸ்ட் நாங்கள் குடிக்கிறதுக்கு முதல்ல வந்து நான் கடைசியாக சேர்த்துக்கொள்வோம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு காட்டேலுமோ தெரியாது. ஸோ அதனால தான் இப்போ நான் குயிக்காக ஒரு கிளாஸ் உங்களுக்கு ஊற்றி காட்டினேன். அண்ட் இந்த சைடில் பார்த்தா என்னோடய பால் கஞ்சிக்கு வேக வச்ச அரிசி நல்லா கடையிற மாதிரி வந்துட்டு இப்போ இதில் திக்காக ஒரு தேங்காய் பால் ஊற்றி நல்லா 2 கொதிக்க வச்சுட்டு எடுத்துட்டா என்னோடய பால் கஞ்சி ரெடி.
ஸோ அடுத்தது நாங்கள் எங்களோட பிலோஸ் செய்யும். அண்ட் இதை வந்து சின்ன சின்ன போலாக நீங்கள் ஊற்றி கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி நனைச்சி உங்களுக்கு அப்படியே போல் பிடிச்சி ஊற்றலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கையில் அந்த மாலாம் ஒட்டி உங்களுக்கு ஈஸியாக கையிலேருந்து விழாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அந்த நல்ல உருண்டையாக பொரிச்சடிக்கலும். பிலோஸுக்கு வந்து எப்போவுமே நான் சுகர் சிரப் தான் செய்கிறேன். பட் இன்றைக்கு வந்து டேட் சிரப்போட ட்ரை பண்ணி பார்க்கோம் அப்படின்ட்டு டேட் சிரப் ஊற்றிருக்கிறேன். அண்ட் அடுத்தது எங்களோட ஷோர்டீஸ் எல்லாம் பொறிச்சு வந்துட்டேன்டா எங்களோட இஃப்தார் மீல் ரெடி. இதெல்லாமே வந்து நான் நோம்புக்கு முந்தின நாள் இருந்து வீட்டில் செஞ்சு வச்சதான். ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு ஈஸியாக பொறிச்சு கொள்ளையிலும். நோம்பு காலத்தில் வந்து எங்கள்கிட்ட சாப்பாட்டில் நிறைய டைம் எடுக்கிற சாப்பாடு என்னென்னு பார்த்தா இந்த ஷோர்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்க மாதிரி செஞ்சு வைக்கலுமெண்டா உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் டெய்லி இதுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த கிழமை நான் செஞ்சு வச்ச ஷோர்டீஸ் என்னென்னா கட்லெட், ரோல்ஸ், சமோசா. நான் சொன்ன மாதிரி நான் ஷோர்டீஸ் ரெசிபி எதுவுமே போடலை. இன்ஷால்லா அந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு என் அடுத்த வீடியோவில் வரும். அண்ட் கடைசி நேரத்தில் நான் செய்கிற ஷோர்டீஸ் என்னென்னு பார்த்தா சீஸ் சமோசா. இது வந்து ஃப்ரீஸ் பண்ண தேவையில்ல. ஆன் ஸ்பாட் எங்களுக்கு நாங்கள் மற்றதெல்லாம் பொரிக்கிற டைம்லேயே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். கட்லெட்ஸ், ரோல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே போட்டு பொரிச்சிட்டோம்டா அதில் வந்து நிறைய பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கருகி அந்த கருப்பாக இருக்கும் சின்னதாக. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வாசமும் ஒரு மாதிரி வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட்ஸ் பொரிச்சிட்டு அந்த அதுக்கப்புறம் நீங்கள் ஷோர்டீஸ், அதுவும் இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு பொரிக்கிற ஷோர்டீஸ் எல்லாமே கடைசியாகவே வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட எண்ணெய் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் மாற்றி கொண்டு இருக்கவும் தேவையில்லை. ஒரே தாச்சில் ஊற்றி அப்படியே பொரிச்சுட்டு போயிட்டேலும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ஸ்ரீலங்கன் இஃப்தாரில் வந்து நாங்கள் செய்யக்கூடிய எங்களோட பேசிக் சாப்பாடை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். தேங்க்யூ வெரி ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. I'll catch you all next time. Bye everyone.